வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரி ஓம் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்தது 18. பந்தார் விரலி பாரம்மா எங்களை உந்து மத களிற்றன் ஓடாத தோள்வழியன் நந்த கோபாலன் மருமகளென பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை தூணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். விளக்கம். திருப்பாவையில் எம்பெருமானார் உகந்த பாசுரம் என்ற சிறப்பை பெற்ற பாடல் இது. இருமுறை ஓதப்படுவது. நப்பெண்ணை பிராட்டியை எழுப்பும் பாடல். பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பது வைணவ நெறி. ஆர்வ மிகுதியால் அதனை மறந்து முறை தவறி பலராமன், கண்ணன் இவர்களை எழுப்ப தலைப்பட்டார்கள். இப்போது முறை தெரிந்து செயல்படுகிறார்கள். சாதாரண காலங்களில் தான் முறையெல்லாம். பிரேமை அதிகரித்து பக்தி நிலையில் முறை தவறுவது இயல்பு. ஆத்திரம் கொண்டவர்க்கே கிளியே சாத்திரம் உண்டோடி என்பார் மகாகவி பாரதியார். சீதா பிராட்டியை விடுத்து பற்றிய சூர்பனகையும், பகவானை விடுத்து பிராட்டியை பற்றிய ராவணனும் அழிந்து போனார்கள். முறையறிந்து செயல்பட்ட வீடனன், அனுமன் போன்றோர் வாழ்ந்தார்கள். சித்திரக்கூடத்தில் சீதா பிராட்டியின் மார்பகங்களை காக்கையாக வந்து கொத்தினான் இந்திரன் மகன் காகாசுரன். உதிரம் மேலே விழ எழுந்த ராமன் அவன் மீது தர்ப்பை புள்ளையே பிரம்மாஸ்திரமாக ஏவினார். காகம் ஏழுலகம் பறந்து வேண்டியும் யாரும் உதவவில்லை. திரும்ப வந்து பிராட்டி கால்களிலே விழுந்து அவன் தலையை பகவான் திருவடிகளில் வைத்து அவனையும் கொல்லாமல் காத்தவள் சீதா பிராட்டி. இந்த உலகில் குற்றம் செய்யாதவர்கள் யார் என்று தன்னை கொடுமைப்படுத்திய அரக்கியர்களையும் அனுமானிடமிருந்து காத்தவள் அன்னை சீதா பிராட்டி. அவளது பெருமை பேசும் பாச்சுரம் இது. மதம் சொருகின்ற யானைகளை செலுத்தும் வலிமை பெற்றவனும் புறமுதுகிட்டு ஓடி வராத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனது மருமகளே, நப்பின்னை பிராட்டியே, நறுமணம் வீசும் குழலை உடையவளே, வந்து வாயிற்கதவை திறப்பாயாக. பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக கோழிகள் ஊரெங்கும் கூவுகின்றன. உன் காதில் விழவில்லையா? குறுக்கத்தி மலர்பந்தலின் மீதுள்ள குயில்கள் பலகாலும் கூவுகின்றன. இதுவுமா செவியில் விழவில்லை? கண்ணனுடன் பந்தாடி பந்தை கையில் பிடித்த விரல்களுடன் உறங்குபவளே, உனது கணவன் கண்ணனது திருப்பெயர்களை நாங்கள் பாடுகிறோம். நீயும் இக்குழுவில் சேர்ந்து பாட அழகிய தாமரை போல் சிவந்த உனது திருக்கைகளில் சிறந்த வளையல்கள் ஒளி செய்ய நடந்து வந்து மகிழ்ச்சியுடன் கதவை திறக்க வேண்டும். பாடலின் பொருளை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அந்த பொருளை பொருத்தி பாடலை மீண்டும் பார்ப்போமா? உந்து மத களிற்றன் ஓடாத தோள்வழியன் நந்த கோபன் மருமகளென பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை தூணன் பேர் பாட செந்தாமரை கையால்
சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.